FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா அரவிந்த் அந்தர்சாமி எழுதியிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சே. பாஜகவுக்குள்ள ஒரு பார்வை என்னன்னா, எடப்பாடி விஜயை காட்டி நம்மளை மார்ஜினைஸ் பண்றாரு, நம்ம கிட்ட சீட்டு குறைக்கிறாரு, அப்படி நம்ம கொடுக்க வேண்டிய சீட்டை குறை பண்றாரு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் மற்றொரு தரப்பு திமுக எதிர்ப்பு தான் முக்கியம், விஜய் வந்தா சேர்த்துக்கணும்னு அவங்க மட்டும்தான் அதை நினைக்கிறாங்க. ஒரு பாஜக காரணம் நினைக்கலங்க. அதுல இல்ல சிலர் நினைக்கிறாங்க. அண்ணாமலை கூட அந்த எண்ணத்துல. அண்ணாமலை எப்ப வந்தாரு? அண்ணாமலை வந்தாரு எப்ப வந்தாரு? முதல்ல விஜய் எப்ப வந்தாரு? அப்புறமா சார் மோடிக்காக நிற்கக்கூடிய நான் மட்டும்தாங்க நினைக்கிறேன். அண்ணாமலை ஆண்டி ஸ்டாலின் பண்ண பார்த்தாரு, அந்த இடத்துல ஆண்டி செந்தில் பாலாஜி பண்ண பார்த்தாரு. எப்ப நீ புதக்குழிக்குள்ள போயிட்டு இருக்கிற ஜி அண்ணாமலை ஜி, உங்களை காலி பண்றவன் பல நிரூபிக்காத விஜய் வச்சு காலி பண்ண பாக்குறான்னு நாம தான் அதை முதல்ல சொன்னோம். இப்ப அண்ணாமலை சுருடு ஆயிட்டாரு, தெளிவாயிட்டாரு. தனக்கு வைக்கக்கூடிய குறி தன்னை குழிக்குள்ள தள்ளுறதுதான் நயினாறு, தமிழிசை, வானதி எல்லாமே விஜய் தூக்கி பேசுறது. தமிழிசை இல்ல, இப்ப தமிழிசை அண்ணாமலைக்கு கருத்துக்கு ஆதரவு வளையத்துல வந்துட்டாங்க. சோ பாஜகவுக்குள்ள நாம என்ன திங்க் பண்றோம்னா, விஜய் தனிச்சின்னு எடுக்கக்கூடிய ஓட்டு 29 மோடிக்கு பலன் பெறும் நாம நினைக்கிறோம். நம்ம மோடிக்காக சிந்திக்கிறோம். மற்றவங்க தப்பு இல்ல, 26ல விஜயால ஒரு ஓட்டு வந்துடாதா, நம்ம ஒரு அமைச்சராயிர மாட்டேறோமான்னு நயனார் நினைக்கிறாருன்னா அவர் அரசியல்ல வந்தவரும் அமைச்சராக நினைக்கிற தப்பு இல்ல. பட் நம்ம மோடி சென்ட்ரிக்கா நம்ம நினைக்கிறோம். அண்ணாமலை இப்பதான் கரெக்டா நினைக்கிறார். பட் இது டெல்லி பாஜக உணரலையா? டெல்லி பாஜக பீகாரை பத்தி கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இல்ல இப்போ தினகரன் சொல்றாரு, பாஜக கவனமா இருக்கணும், எடப்பாடியா விஜய் வந்தாலும் உங்களை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடிக்கு எதிராக சரியான காய்களை நிறுத்துறாரு. பாஜகவை எடப்பாடி கலத்தி விட்டுட மாட்டார். பாஜகவை மக்களவை தேர்தலில் அவர் சேர்த்துக்கல. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னாரு. இன்னைக்கு இலவசங்களுக்கு ஸ்டாலின் தான் அதிபதினதும் இலவசங்களுக்கு எதிராக பேசுறாருல சி.வி. சண்முகம். இதே சி.வி. சண்முகம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு எதிர்னாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய தயாரா இருக்கிறேன். அந்த வழக்கு சம்பந்தமா நானே தேவைப்பட்டா அவர்கிட்ட கிராஸ் பண்ணுவேன், அதுக்கு நான் தயார் தான். டிஆர் பாலு அண்ணாமலை கிராஸ் பண்றாருல அதே மாதிரி. சோ அவர் அந்த கருத்தை சொன்னாரு, ஜெயக்குமார் அந்த கருத்தை சொன்னாரு, செங்கோட்டையன் அந்த கருத்தை சொன்னாரு. இவ்வளவு கருத்தை சொல்லி பார்லிமெண்ட்ல வேண்டான கட்சி கூட நீங்க ஏன் சட்டமன்றத்துக்கு போறீங்க? ஆர்டி டீம் பிரைம் மினிஸ்டர் மோடி மூலமாட்டும் அண்ணாமலை மூலமாட்டும் சீமான 18 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுன்னா அது 26,000. நம்ம 20ல தானே நிற்கிறோம். நம்ம 6% அவங்களுக்கு அதிகம். கெமிஸ்ட்ரியும் ஓரளவு இருந்ததுன்னா ஒரு 150-160 தொகுதியில நம்மள 3வது தள்ளிடுவாங்க அவங்கிறதுக்காக 2வது இடத்தை என்ஷூர் பண்ணதுக்கு தான் பிஜேபி கூட வந்தாரு. நான் அன்னைக்கே காலரை தூக்கி விட்டு சொன்னேன், ஆர்டி டீம் மோடிக்காக 20% உள்ள கொண்டு வந்திருக்கோம். எங்க வெற்றி எடப்பாடி சார். இப்போ ஐயா எடப்பாடி என்னையும் பாஜக பிரிக்க சதிங்கிறது ஆர்டி டீமை தான் சொல்றாரு. ஆர்டி டீம் வலுவானதுன்னு வேற யாரை விடவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இப்போ எங்களோட இந்த கருத்து அண்ணாமலை கருத்தும் ஒரே புள்ளியில போகுது. அது ஓகேங்க. இப்போ எடப்பாடியால் விஜயை காட்டி பாஜகவை மார்ஜினைஸ் பண்ண முடியுமா? ஈஸியா பாஜக காரங்களை ஏமாத்திடுவாரு. அண்ணாமலைங்கிற யாரு? நயனாரு இவங்கதான் சீட்டை டிசைட் பண்ணுவாங்களா? டெல்லி பாஜக தான் டிசைட் பண்ணுது. டெல்லி பாஜக கிட்ட நான் என்ன சொல்றோம்னா, சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும்னா எடப்பாடி விஜயை தனிச்சு விட்டு எடப்பாடி விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு 29 மோடிக்கு பயன்படுங்கிறது தானே. விஜய மோடிக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வர நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் மோடி கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் இதுதான். விஜய் தனிச்சு நிக்கட்டு நமக்கு எதிராக பேசினவர் தான். தனிச்சு நிற்கும் போது 40% ஓட்டுக்கு மேல எடுத்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது நான் தெளிவாக கூட நான் சொல்லிட்டேன். மோடி கிட்டையும் அமித்ஷாட்டையும் நட்டவகிட்டையும் இவர் சந்தோஷ் கிட்டையும் தெளிவாகவே சொல்லிட்டேன். இது ராகுல் தலைமைக்கு விழுந்தது அல்ல, ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு, ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. இன்னும் சில கட்சிகள் ஸ்டாலின் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40% ஓட்டுக்கு மேல ஸ்டாலின் எடுத்துருவாரு. சோ ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடிய பட்சத்துல தோத்து போனவங்க எல்லாம் 98ல வாஜ்பாய் தலைமையில சேர்ந்த மாதிரி அப்பவும் அந்த அலையன்ஸை உருவாக்குனது இந்துத்துவால இருந்து வந்தவன் தாண்டிங்க நாடார் தொண்டன். என்னோட பங்களிப்பு பெருசு. பாமகவை அங்க எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் சேர்த்து வச்சதும் கலைஞர் அதுக்கு பிறகு என்ன பழி வாங்கினாரு, அது அவர் உரிமை. அடுத்து நீங்க உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்ல, தெளிவா மோடியை வாஜ்பாய் ஏத்துக்கிட்டுன்னு சொன்னதும் நம்ம இதுதான். ஜெயலலிதா ஏத்துக்கிட்டு பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் பணிக்குழு உறுப்பினராட்டு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருங்கிறத தூத்துக்குடி கூட்டத்துல ஏன் அறிக்கை தினத்தஞ்சில வந்த அடுத்த நாள்
தூத்துக்குடி கூட்டத்துல ஜெயலலிதா அம்மையார் பேசினாங்க. தன் வாழ்நாளிலேயே இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெயலலிதா பேசினது வாஜ்பாய் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 29 தோத்து போன தனிச்சு நின்று ஒரு வாக்கு வலிமை எடுக்கக்கூடிய விஜய் உட்பட எல்லாரும் மோடி தலைமையில சேர்ந்தா பிராக்டிக்கலா மோடிக்கு 25 சீட்டு குறையாம வரும். இதுக்குதான் நான் உழைக்கிறேன். ஆண்டி ஸ்டாலின் அல்ல, இல்ல சார், நான் ஆண்டி ஸ்டாலின் அல்ல, துக்ளக் சத்ரியன் குருமூர்த்தி கிட்டே நான் அதை ஓப்பனா சொல்றேன். என் மோடி கிட்டே நான் அதான சொல்றேன், அமித்ஷாட்டே அதான் சொல்றேன். எனக்கு எதிராக எக்கச்சக்க மெயில் டெல்லி பாஜக தலைமைக்கும் பிஎம்ஓ ஆபீஸுக்கும் போய் குவிஞ்சு இருக்குது. நான் வெளிப்படையா தான் எதையும் பேசி செயல்படக்கூடியவன். பட் ஆனால் மோடிக்கு நிழல் பேசக்கூடிய அமித்ஷாவே வந்து இந்த கூட்டணியை என்டார்ஸ் பண்ணிட்டாரு. இந்த கூட்டணி தான் அவர் என்டார்ஸ் பண்ண அவர் வந்து குறைந்த சீட்டுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுவாரு? எடப்பாடியோட டாக்டிக்ஸ் அவருக்கு தெரியாதா? அதுதாங்க அண்ணாமலையை வச்சுதான் அதை தடுக்க முடியுங்கிறதுல நாம அதுல ப்ளே பண்றோம், பேசுறோம். இதுல அவர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்துதான் ட்ரீட் பண்ணாரு. பாஜக ஆட்சியில இருக்கும்போது தான் நீங்க தனிச்சு நின்னு சொல்லும் போதே தமிழிசை அம்மையார் பதறிட்டாங்க. ஸ்டேட் கமிட்டி கொடுக்கறத வாங்கிட்டு 5 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. தென்சென்னை கிடையாது, தூத்துக்குடி போங்க, தோக்குற சீட்டுன்னு தள்ளி விட்டுட்டாரு. அடுத்து எல் முருகன் 40 சீட்டு கொடுத்த போது பாமக அதிக சீட்டு கொடுத்தா பாமக ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு 20 சீட்டு கொடுத்து அடிச்சு விட்டுட்டாரு. இதெல்லாம் கலைஞர் காலத்துல 21 சீட்டு வாங்கியிருக்காங்க, ஜெயலலிதா காலத்துல 7 சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த கட்சி ஆர்கே நகர்ல நீங்க தனிச்சு நின்னு சொல்லி நோட்டாக்களை தள்ளி விட்டுட்டாரு. ஸோ நகர்ப்புற உள்ளாட்சியில ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்கன்னு இவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. பன்னீர் தான் ஒரு 5% கொடுக்கலான்னு சொல்லும் போது அண்ணாமலை தன் உழைப்பால 5% ஓட்டை எடுத்து வச்சாரு. அப்போ கூட சொன்னேன், என் தம்பி சீமானுக்கு அமைப்பு இல்லை, பாஜக டெல்லி பணத்திலையும் அண்ணாமலை இதுலயும் அவங்க இது பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அடுத்து மக்களவை தேர்தல் அண்ணாமலை 12 கேட்டார், இவர் 6க்கு மேல தரமாட்டேன்னாரு. முறிஞ்சு போச்சு. இப்பதான் நாங்க பிஎம்ஓக்கு கொடுத்துருக்குறோம். இவரை எம்பவர் பண்ணிட்டோம்னா, விஜயும் சேர்த்து இவரை எம்பவர் பண்ணி விட்டுட்டோம்னா 2 பேருமே ராகுல் காந்திக்கு நாளைக்கு 20-25 சீட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. இதை எடுத்து எங்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தன் லீடர்ஷிப்புக்காக எங்கள் கருத்து அண்ணாமலைக்கு லீடர்ஷிப். அப்போ அண்ணாமலை அந்த பாஜக ஒரு பெரிய கட்சியா இருந்தாதான் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் நிற்கும். ஸோ தன் லீடர்ஷிப்ல கவனமா இருக்கக்கூடிய அண்ணாமலை மட்டுமே ஸ்டேட் பிஜேபிக்குள்ள இதுல கவனமா இருக்கிறாரு. இப்போ நாராயணன் திருப்பதி எல்லாம் அதுல பேசுறாரு. தமிழிசையும் இப்ப அந்த லைனுக்குள்ள வந்துட்டதா சொல்றாங்க. பொன்னார் வந்து எடப்பாடி பண்றதோட வேற சிஎம் கேண்டிடேட்னா பெட்டர்னு சொல்றதா கருத்து சொல்றாங்க. என்றாலும் இதுல வந்து வானதி சீனிவாசன்லாம் களம் வரும்போது விட்டுருவோம்னு நினைக்க மாட்டோம். யாரையும் நாம முடிவெடுத்தா நாம யாரையும் விடுறது கிடையாது. அது நம்ம வரட்டு, நம்ம மோடிக்காக நிற்கிறோம், அது சென்றிக்கா பாதிப்பு இல்லாதவளதான் நம்ம போகும். நயனார் நாகேந்திரன் இந்த 2 பெரிய தலைகளும் எடப்பாடிக்காக தெளிவா நிற்கிறாங்க, விஜயை கொண்டு வர்றது தெளிவா நிற்கிறாங்க. ஆனா பாஜக விஜய் ஆட்கள் எடப்பாடிக்கு கொடி காட்டுறவங்க பாஜக கொடி காட்டல. அப்போ விஜய்க்கு பாஜகவோட பெரிய சக்தியா உள்ள பலன் இருக்காமலே இருக்கணுங்கிற ஆசை இருக்குது. நாம என்ன சொல்றோம்னா, அப்படி இருந்தா நாளைக்கு எடப்பாடி ஒரு 25%, விஜய் ஒரு 5% ஓட்டு எடுத்து 30 வந்துட்டாங்கன்னா இந்த 30 சேர்ந்து காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பாங்க. பார்லிமெண்ட் நமக்கு காங்கிரஸுக்கு பெரிய பூஸ்ட் ஆயிடும், நமக்கு சிக்கல் ஆயிடும். அதனால எடப்பாடியை 20 சீட்டுக்குள்ள கண்டெயின் பண்ணணும். இதுதான் நம்ம கருத்தா இருக்குது. விஜய் தனிச்சு நிற்கிறது, தோத்து போய் அவர் எடுத்த ஓட்டு மோடிக்கு வாஜ்பாய்க்கு லாபமா 98ல வந்த மாதிரி வருங்கிறதா நம்ம கணக்கு. வெளிப்படையா தான் சொல்றோம். நம்ம இது நம்ம எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோங்கிறத ஓப்பனா சொல்லிதான் நம்ம கணக்குக்குள்ள நாம இதுல நிற்கிறோம். எப்படின்னா, டாக்டர் ஐயா வந்து என்ன பண்ணாரு, கருவாடு இறைச்சி சாராயம் இதை வச்சு அக்ரகாரத்துக்குள்ள ஊர்வலம் போகும்னு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? ஏக்தா ஏத்த இவரு முரளி மனோகர் ஜோஷி பண்ணும்போது பண்ணாரு. நான் கூட சில அரசியல் பணிகள்லாம் செய்தேன். ஓகே, அதுல எனக்கு பாமக துணைத் தலைவராக பண்ணும்போதும் RSS உள்ளவங்க எனக்கு இருக்கனால அவங்க சாப்பிட்டா இருந்தாங்க. ரவிபுதூர் கடையில அந்த ஏக்தா யாத்திரைக்கு கருப்பு கொடி பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. அப்போ அந்த பாமக தன்னோட ஓட்டை சீட்டா மாத்தணும்னா வாஜ்பாய் தலைமையில போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வருது. அப்போ போனாங்க. ஜோதிபா பூலே, அம்பேத்கர் இவங்களை முன்னிறுத்தி, அம்பேத்கரை மோடியும் ப்ரொஜெக்ட் பண்றாரு, முன்னிறுத்தி
ஒரு இடதுசாரி இயக்கம் மாதிரி 2019 வாக்கெடுத்த பவன் கல்யாண் வாக்க சீட்டா மாத்தணும்னா மோடி பிரதமர். அதே மாதிரி விஜய் வாக்கெடுக்கட்டு, நல்ல வாக்கெடுக்கட்டு, என்ன வாக்கு மக்கள் போடுறாரோ அது இத 29 மோடி இல்லங்க மோடிக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு பயன்படுங்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜி. பட் நீங்க சொல்றது மாதிரிதான் பை அண்ட் லார்ஜ் பாஜக காரங்க இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு எதிராக பயன்ராஜ் அங்கதான் வரேன். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு விஜயாளுக்கு ரவீந்திரநாத் சாமி அப்பவே கரெக்டா சொல்லிட்டாரு, விஜயா 234 தொகுதி கேண்டிடேட் போட முடியாதுன்னு அப்பயே சொன்னாரு. இப்பதான் புரியுதுன்னு இப்ப எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த விஜய் எப்படி தனிச்சு நிப்பாரு? புரியுது, ஆசைதான். மோடி 29ல மோடிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும்னா இவர் கொஞ்சம் தனிச்சு நின்று கேண்டிடேட் போடுறது ஆசைதான். சீமான் சொல்றாரு தனிச்சு நின்றுட மாட்டான், எந்த தகுதியும் கிடையாது அவனுக்கு, அதுக்குள்ள எண்ண மட்டுமே கிடையாது, எடப்பாடி கிட்ட வாங்கி எனக்கிட்டே தரகர் வேலை பார்க்க வந்தான்னு சீமான் தெளிவா சொல்றாரு. அதனாலதான் இந்த கம்பாரிசன்ல அந்த பாண்டேக்கெல்லாம் பேசும்போது சீமான் தூசுண்ணி தட்டி விட்டு சிரிப்பாரு பாண்டேயெல்லாம். இல்ல அப்படின்னா இப்ப எடப்பாடி எப்படி இதை கவுண்டர் பண்ணுவாங்க? எடப்பாடி இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது இது எடப்பாடி பிஜேபியை காட்டி விஜய மார்ஜினைஸ் பண்ண பார்ப்பாரு, விஜய காட்டி பிஜேபியை மார்ஜினைஸ் பண்ண பார்ப்பாரு. அப்ப பிஜேபி என்ன பண்ணும்? பிஜேபி ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டிக்கு ஒரு தலைமை ஒன்று இருக்குல்ல சார், அந்த தலைமை நம்ம இப்ப நயினாரே நம்ம நிறைய சீட் வாங்கணும்னு நினைப்பார்ல சார்? கண்டிப்பா அவர் தலைமையில நயினார் நிறைய சீட் வாங்கணும்னு நினைப்பாரு. ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய தலைமை காலத்துல சாதிக்கணும்னு தான் நினைக்கிறாரு. இப்ப பிஜேபிங்கிறது அண்ணாமலை எடுத்த 11.4% ஓட்டுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்குது. அவரே ஆரம்பத்துல தெரியாம விஜய ப்ரொஜெக்ட் பண்ணி ஏமாளியாக பார்த்தாரு. அது தெரியுது, புரியுதுல உங்களுக்கு? அது பிறகுதான் சதிகாரர்கள் சதி பண்றாருங்கிறத அலர்ட் ஆன பிறகுதான் அவர் இதுல கரெக்டா வராரு. ஓகே சார், இவ்வளவு தூரம் கேள்வி பதில் சொன்ன ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.